ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னதுன்னா வெஜ் மோமோஸ். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சோண்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது 3ஐயும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பூரி மாவு மாதிரியும் இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரியும் இல்லாமல் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாவு நம்ம இப்போ சப்பாத்திக்கெலாம் நல்லா திக்காக பிசைவோம், பூரிக்கெலாம் சாஃப்டாக பிசைவோம்ல, அது ரெண்டுக்கும் இடையில நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் கொல கொலன்னு போயிடும். அதனால் ஓரளவுக்கு சாஃப்டாக வச்சு அதை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி நம்ம மோமோஸ் செய்ய போகிறோன்னா இந்த மாவை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் செஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு, இல்லைன்னா ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாஸ் செஞ்சிருவோமா? ஸோ மோமோஸ் சாஸ், அதுக்கு 3 தக்காளியை சின்ன மேலே 4 பக்கமாக கோடு போட்டுட்டு தேவையான அளவுக்கு காரமான வத்தலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அது வெந்ததுக்கப்புறம் அந்த தக்காளியில் உள்ள தொலியெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த வத்தலையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து மோமோஸ் சட்னி. இதை இப்படி பச்சையாகவும் சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்ததுனால கொஞ்சம் இதில் சாஸெல்லாம் போட்டு வதக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதை ரெடி பண்ணினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை இதில் கொட்டிடுங்க. இதில் கொட்டிட்டு நம்ம இதில் உப்பு ரொம்ப கவனமாக சேர்க்கணும். ஏன்னா இந்த நம்ம மாவுலேயும் உப்பு சேர்ப்போம், அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்லேயும் உப்பு சேர்ப்போம், இதுலேயும் உப்பு சேர்ப்போம். அதனால் உப்பு கவனமாக சேர்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு இதை கொஞ்சம் 1 நிமிஷம் கிண்டிட்டு இதில் உரப்பு போகணுங்கிறதுக்காக சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்து நம்ம அதை கிண்டி எடுத்துக்குவோம். கொஞ்சம் காரம் குறையும் அதுக்கு. ஆனால் மேக்ஸிமம் இதெல்லாம் காரமாக தான் சாப்பிடுவாங்க. காரம் விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம்னா அதை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். உரப்புக்கு சிலருக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட் பிடிக்கும்ல, அதனால் சைனீஸ்லலாம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்மளோட விருப்பம் தான் சமையல். எல்லாமே நம்ம யோசித்து நம்மளோட விருப்பம். சில பொருளை நமக்கு செய்வோம்ல, இது சேர்த்தா நல்லாயிருக்கும் நமக்கு தோணும்ல, அந்த மாதிரி நம்ம சேர்த்து செஞ்சுக்கிறது தான். இந்த மாதிரி சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வைக்கிற மோமோஸ்க்குள்ளே வைக்கிற வெஜ்ஜு எப்படி கட் பண்ணணுன்னு பார்ப்போமா? அதுக்கு முட்டைக்கோஸு, கேரட்டு, குடமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரம் குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இந்த கோஸ் நம்ம கையால் வெட்டினா இந்த அளவுக்கு ஃபைனாக வராது. அதனால் நம்ம அந்த இது இருக்குது பாருங்கள், கிரேட்டரில் நம்ம துருவி வச்சுக்கலாம். கேரட் துருவோம்ல, அதே மாதிரி துருவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் அதில் பூண்டும் இஞ்சியையும் கொஞ்சம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கோமே நினைக்காதீங்க. பச்சை மிளகாயை நம்ம குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கிறதுனால காரம் அதிகமாக தெரியாது. சின்னதாக வெட்டினா என்ன, பொதுவாகவே வெங்காயம் இதெல்லாம் சின்னதாக வெட்டினாலே நமக்கு காரம் தெரியவே தெரியாது. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், துருவி வச்சுருக்க முட்டைக்கோஸு, துருவி வச்சுருக்க கேரட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை நீங்கள் துருவுனீங்க அப்படின்னா அது ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் குடமிளகாயை மட்டும் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இதை வதக்கும் போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு போடாதீங்க. முதலே சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாத்துலேயுமே தனித்தனியாக உப்பு போடுறதுனால கொஞ்சம் கவனமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் மிளகு பொடி, சாட் மசாலா போட்டுக்கலாம். இப்போ எனக்கு சாட் மசாலாலாம் பிடிக்காது, சாஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வெறுமனே கரம் மசாலா இருக்குது பாருங்கள், நம்ம கறி குழம்புக்கு போடுவோம்ல கரம் மசாலா பொடி, அதை மட்டுமே நீங்கள் போட்டு ரெடி பண்ணுவீங்களாம். இப்போ நான் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா உப்பு, உப்பு, மிளகு, அப்புறம் சாட் மசாலா, இது 3ஐயும் போட்டு கிண்டியிருக்கேன். இது கிண்டினதுக்கப்புறம் இதில் கொஞ்சோடு அந்த சைனீஸ் டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக ஒரு குட்டி இந்த ஸ்பூனில் கொஞ்சோண்டு அளவுக்கு சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதை எதுவுமே போட வேணாம். நீங்கள் வெறுமனே கரம் மசாலா மட்டும் போட்டு கிண்டி இறக்கி வச்சா போதும். இதெல்லாம் ஊற்றி நம்ம ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக வதங்கி போனால் நல்லா இருக்காது, ஒரு 3/4 வாசி. ஆனால் கடைகள்லாம் வாங்கினீங்கன்னா காவாசி தான் வதக்கியிருப்பாங்க. நம்ம 3/4 வதக்கிடுவோம். வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு இருக்குது பாருங்கள், அதை பூரி மாதிரி திரட்டி அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட மோமோஸ் தயாராகிடும். இந்த மாதிரி 3/4 அளவுக்கு வேகிற அளவுக்கு வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு இருக்குது பாருங்கள், அதை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி அதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக சப்பாத்திக்கு மாதிரி திக்காகவும் உருட்டாமல் ரொம்ப தின்னாகவும் உருட்டாமல் மீடியம் சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. இதை வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் செய்யலாம், சமோசா ஷேப்லேயும் செய்யலாம். நான் 2 ஷேப்லேயும் செய்கிறேன் சரியா. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இல்லைனா பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதிலே செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதை ரவுண்ட் ஷேப் பண்ணி அதில் நான் செஞ்சுருக்கேன். அது வந்து நம்ம விருப்பம்தான், என்ன மாடல் செய்யணுமோ நம்ம விருப்பப்படி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சோமாஸ் செய்வோம் பார்த்திங்களா, அச்சு, அதில் கூட நம்ம செய்யலாம். செஞ்சு இப்போ வந்து நான் இதை வந்து அவிச்சு எடுத்திருக்கேன். இதை அப்படி செஞ்சு எடுத்து எண்ணெயில் போட்டும் பொரித்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடும்போது நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு அந்த மாவுக்குள்ளே கொஞ்சோண்டு ஸ்டஃபிங்கை வச்சு சோமாஸ் வடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம சுருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிட்டு, இனிமேல் இதை அவிச்சு எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும். இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம வைக்கணும். இந்த மோமோஸ்ன்னு இல்லை, இட்லி அவிச்சாலும் சரி, கொலக்கட்டை அவிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கிற தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தில் மற்ற நம்ம வேக வைக்க வேண்டிய பொருளை நம்ம வச்சோம் அப்படின்னா அது நல்லா சூப்பராக வெந்து தரும், கொலனும் ஆகாது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் தடவுறது எதுக்கு அப்படின்னா, இப்போ துணி வைக்க மாட்டோமா, துணி வைக்காமல் இருந்தோம்னா ஆவியில் வேக வைக்கும்போது தண்ணி வரும்ல, அந்த தண்ணி வந்து மாவு மேலே விழுந்து மாவு வேக விடாமல் பண்ணும். அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் போட்டிருக்கும்போது தண்ணி ஒட்டாது. இன்னொன்று நம்ம எடுக்கிறதுக்கும் வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற மோமோஸ் எல்லாம் ஒவ்வொரு குழியிலையும் ஒன்று ஒன்றா வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. இது நல்லா வேக வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறந்து பாருங்கள், அந்த மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னா நம்ம மோமோஸ் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிட்டு. நம்ம இந்த மோமோஸ் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மோமோஸ் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் முத இனியா மேரி வீடு சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்